எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்றது என்ன? ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஊப்ஸில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்கேப்சுலேஷன் அப்படின்றது. இந்த என்கேப்சுலேஷனை நம்ம ஏன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு, அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைவசி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இந்த என்கேப்சுலேஷன் அப்படின்ற கான்செப்ட் நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த ஜாவாவில் வந்து நம்ம இந்த என்கேப்சுலேஷனை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கேப்சுலேஷன் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்கேன். நான் சொன்ன இல்லையா, க்ரெடென்ஷியல்ஸை நம்ம சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணணும், அதாவது ப்ரைவசி அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எந்த க்ரெடென்ஷியல்ஸ், இப்போ நம்ம வந்து ஹை செக்யூரிட்டி பிளேசஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பேங்க் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ அங்கே வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம பிளாக் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம என்கேப்சுலேஷன் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அந்த க்ரெடென்ஷியல்ஸ்னு சொல்கிறப்போ நம்மளோட பேங்க் பேலன்ஸ் வந்து இப்போ ஒரு க்ரெடென்ஷியல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஸோ அதை வந்து நான் வித்ட்ரா பண்ணுறப்பையோ இல்லை வந்து நான் டெபாசிட் பண்ணுறப்பையோ இல்லை என்னோட பேலன்ஸ் செக் பண்ணுறப்பையோ நான் டேரக்ட் ஆக்சஸ் கொடுக்காம ஒரு கண்ட்ரோல்டு ஆக்சஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவசி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்கேப்சுலேஷனில் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஜாவாவில் வந்து அந்த என்கேப்சுலேஷன் எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷனாக பைண்டிங் ரிலேட்டட் அப்படின்னா பைண்டிங் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இன்டு எ சிங்கிள் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டேட்டா மெம்பரையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் நம்ம ஒரே யூனிட்டாக பைண்ட் பண்ணுறது பேர் தான் கிளாஸ்ன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ ஒரு கிளாஸுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? டேட்டா மெம்பர்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்ன பைண்டிங் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இன்டு எ சிங்கிள் யூனிட் டிப்பிக்கலியே கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்கேப்சுலேஷன் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்? நம்மளுடைய டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு கிளாஸ்க்குள்ளே போட போகிறோம். ஸோ அப்படி அது கிளாஸ்க்குள்ளே போடுறப்போ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி யார் யாருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம். ஸோ ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்து இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஏன் இதை நான் வந்து எப்படி நான் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேட்டா மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இங்கே ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மெத்தட்ஸ் கிட்ட நம்ம தரோம். ஓகேவா? இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, பேலன்ஸ்னு ஒரு க்ரெடென்ஷியல் இருக்குது, அதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. ஸோ அப்போ அந்த பேலன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா மெம்பர். ஸோ அந்த டேட்டா மெம்பரை நான் இங்கே ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் டெபாசிட் பண்ணுறதுக்கோ இல்லை வித்ட்ரா பண்ணுறதுக்கோ இல்லைனா என்னோட பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மெத்தடை நான் அசைன் பண்ணி டேரெக்டாக நான் பேலன்ஸுன்ற வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல், டேரெக்டாக நான் பேலன்ஸுன்ற வேரியபிளை சேஞ்ச் பண்ணாமல் அதை ஒரு மெத்தட் மூலயமா ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இன்டெரக்டாக. ஓகேவா? ஸோ அப்போது நம்மளோட டேரெக்ட் ஆக்சஸ் இல்லாமல் ஒரு இன்டெரக்ட் ஆக்சஸ் இங்கே இருக்கு இல்லையா, அது எப்படி? பப்ளிக் மெத்தட்ஸை வச்சு. ஸோ நம்ம ப்ரைவேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோன்னா அந்த கிளாஸ் விட்டு நம்மளால் வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே நம்ம ஒரு பப்ளிக் மெத்தடை வச்சு இந்த ப்ரைவேட் வேரியபிள்ஸோட க்ரெடென்ஷியல்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து என்கேப்சுலேஷன் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியா. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பப்ளிக் மெத்தட்ஸுன்றத என்கேப்சுலேஷனில் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோன்னா கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன், ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா மெம்பரை ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ண போகிறோம் கரெக்டாக. அப்படி ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணுறப்போ என்னால் அதை வந்து அவுட் சைட் த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ நான் இப்போ பேலன்ஸ்னு ஒரு வேரியபிள் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணனா, நான் இப்போ ஒரு பேலன்ஸ் வந்து இனிஷியலாக செக் பண்ணணும், இல்லை நான் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேலன்ஸ் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு 500 நான் வந்து இனிஷியலாக டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு இந்த செட்டர்ஸ் யூஸ் ஆகும். இப்போ எவ்வளோ என் கரண்ட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த கெட்டர்ஸ் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டர் செட்டர்ஸ்ன்ற நேம் வந்துச்சு. ஸோ இந்த கெட்டர் செட்டர்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே பர்சன் ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? அந்த பர்சன்ன்ற கிளாஸுக்குள்ளே நேம் ஏஜ் அப்படின்னு 2 வேரியபிள்ஸ் இருக்குது, 2 டேட்டா மெம்பர்ஸ், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஏஜ் அப்படின்ற 2 வேரியபிளுமே இந்த கிளாஸை தாண்டி நம்மளால் வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த நேம் ஏஜ் அப்படின்ற 2 ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸும் இந்த பிளாக்கை தாண்டி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது இந்த பர்சன்ன்ற கிளாஸுக்கு வெளியே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா இதுக்கு நான் ஒரு பப்ளிக் கெட்டர் செட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். கரெக்டு தானே? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை மெயின் ஃபங்க்ஷனில் அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மெயின் மெத்தட்குள்ளே வரோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் p = நியூ பர்சன் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் பேர் என்ன? ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பர்சன்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு pன்னு. ஸோ அந்த pன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே
எல்லா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸும் வந்திருக்கும். ஸோ அந்த நேமும் இங்கே வந்திருக்கும், ஏஜும் இங்கே வந்திருக்கும். ஓகேவா? தென் வந்து இந்த கெட்டர் செட்டர்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமும் இங்கே லோட் ஆகிருக்கும் இந்த பர்சன்ற பீன்ற ஆப்ஜெக்டில். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள், p.set name of professor அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த செட் நேம் அப்படின்றது என்ன, ஒரு மெத்தட் கால். அப்போது பர்சன் என்ற கிளாஸ்க்குள்ளே ஒரு செட் நேம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நான் இங்கே கால் பண்ணுறேன், அதில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ நான் அந்த p.set name of professor அப்படின்னு கொடுக்குறப்போ இந்த ப்ரொஃபஸர்ன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேவா? இந்த நேம்ன்ற இருக்க இடத்துல அந்த ப்ரொஃபஸர்ன்றது சப்ஸ்டியூட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம்னு அசைன் பண்ணுறேன். இங்கே ஏன் நான் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த திஸ் கீவேர்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கரண்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றத ரெஃபர் பண்ணுறது தான். அப்போ இப்போது கரண்ட் ஆப்ஜெக்ட் என்ன, பி. ஸோ அப்போ அந்த பியில் இருக்கிற ப்ரொஃபஸர்ன்ற நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம்ன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத ரெஃபர் பண்ணுறது தான் இந்த திஸ் கீவேர்டு. தென் வந்து இதை நான் இப்போ எடுத்தாலும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா நான் இங்கே கொடுத்துருக்க நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேமோ உள்ளே இருக்கிற லோக்கல் வேரியபிள் நேமோ சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மெம்பர் நேமோ இதில் இருக்கிற நேமோ சேமாக இருக்கிறதுனால நம்ம திஸ் கீவேர்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொஃபஸர்ன்ற நேமை வந்து செட் நேம் ஃபங்க்ஷனில் நம்மளோட டேட்டா மெம்பர் நேம் இருக்கு இல்லையா, அதுக்கு அசைன் பண்ணுறேன். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அப்படின்ற நேம் வந்து செட் ஆயிருச்சு. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம வந்து செட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ நேமுன்ற ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக இந்த செட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த செட்டர்ஸ் யூஸ் பண்ணலன்னா எப்படி நான் இனிஷியலைஸ் பண்ணியிருப்பேன், இப்போ p.name ஈக்குவல் டு இப்படின்ற மாதிரி தானே நான் இனிஷியலைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ p அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் இருக்கிற நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு அப்படின்னா ஒரு மெம்பருக்கு நான் ப்ரொஃபஸர்னு நீங்கள் அசைன் பண்ணியிருப்பேன். ஆனால் ஏன் நம்ம இதை பண்ண முடியாது, ஏன்னா இந்த வேரியபிள் வந்து இங்கே ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ப்ரைவேட் வேரியபிளை நம்மளால் இந்த மாதிரி டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதை இன்டெரக்டாக எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா இந்த பப்ளிக் மெத்தட்ஸ் வச்சு தான். ஸோ அப்போ நான் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அப்போ நான் செட் நேம்ன்ற மெத்தடை வச்சு இந்த வேலையை நான் வந்து இந்த செட் நேம்ன்ற மெத்தடை வச்சு நான் இங்கே அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ கெட்டர்ஸ் நான் செட்டர்ஸ் எப்படி செட் ஏஜ் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை பார்ப்போம். இப்போ p.set age of 15 அப்படின்னு நம்ம தந்திருக்கோம். அப்போ அந்த செட் ஏஜ்ன்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது. அப்போ இந்த ஏஜ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ஆயிரும், என்ன வேல்யூ 15 அப்படின்றது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏஜ்னு ஒரு வேரியபிள் இருக்குது எங்கே, இந்த பர்சன் கிளாஸ்க்குள்ளே. அந்த பர்சன் கிளாஸில் இருக்க ஏஜுக்கு நான் பாஸ் பண்ணுற 15 அப்படின்ற வேல்யூ நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ அந்த 15 வந்து இங்கே அசைன் ஆயிரும். அப்போ ஆல்ரெடி நம்ம நேமும் அசைன் பண்ணியாச்சு, இப்போ ஏஜும் அசைன் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த இப்போ நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணணும் கரெக்டாக, அந்த ரெண்டு வேரியபிளையும் நான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா system.out.println of p.get name அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி சப்போஸ் நான் இங்கே p.name அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகும், ப்ரொஃபஸர்னு எனக்கு பிரிண்ட் ஆகுமா, ஆகாது. ஏன்னா நேம்ன்ற வேரியபிள் பார்த்தீங்கன்னா பர்சன் கிளாஸ்க்குள்ளே இருக்குது, ஆல்ரெடி அது ப்ரைவேட்டாக டிக்ளேர் ஆகிருக்கிறதுனால என்னால் இந்த கிளாஸ் விட்டு வெளியே அந்த நேம்ன்ற வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கெட் நேம் அப்படின்ற ஒரு மெத்தட் பப்ளிக் மெத்தடை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், பர்சன்ன்ற ஆப்ஜெக்ட் p அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, p.get name அப்படின்னு நம்ம கால் பண்ணுறப்போ ஸோ இந்த கெட் நேம்ன்ற மெத்தட் எங்கே இருக்குன்னு பர்சன் கிளாஸில் வந்து பார்க்குறப்போ நம்மக்கிட்ட இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம வரோம், என்னன்னு போட்டிருக்கோம், ரிட்டன் நேம் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போது நம்மளோட நேம்ன்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, ப்ரொஃபஸர் அப்படின்ற வேல்யூ இருக்குது. கரெக்டாக அந்த ப்ரொஃபஸர்ன்ற வேல்யூ என்ன டேட்டா டைப்பு, ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் நான் ரிட்டன் டைப் வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த மெத்தட் வந்து ரிட்டன் நேம்னு இங்கே வந்து ஒரு வேல்யூவை ரிட்டன் பண்ணுது. அப்போ நேம்ன்றதுக்குள்ள என்ன இருக்குது, ப்ரொஃபஸர். ஸோ ப்ரொஃபஸர் இங்கே ரிட்டன் ஆகிறதுனால ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகிரும் ப்ரொஃபஸர்ன்றது. ஸோ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு அவுட்புட்டில் வந்து ப்ரொஃபஸர் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஸர் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குது, system.out.println of p.getAge அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ getAge அப்படின்ற மெத்தட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் பர்சன் கிளாஸில். ஸோ இந்த getAgeன்ற மெத்தட் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெத்தடுக்குள்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக JVM வந்து என்கவுண்டர் பண்ணுது, ரிட்டன் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏஜ்ன்ற வேரியபிள்குள்ளே, ஏஜ்ன்ற டேட்டா மெம்பருக்குள்ளே இப்போ என்ன டேட்டா இருக்குது, 15ன்ற டேட்டா. ஸோ அப்போ அந்த 15ன்ற டேட்டா ஒரு இன்டீஜர் வேல்யூன்றதுனால தான் இங்கே நான் வந்து இன்ட் அப்படின்ற ரிட்டன் டைப்பை கொடுத்துருக்கேன். அப்போ getAgeோட அந்த getAge மெத்தடோட ரிட்டன் டைப் என்ன, இன்டீஜர். ஏன்னா அது ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து 15ன்ற வேல்யூ ரிட்டன் பண்ணுறேன். ஸோ அது வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆயிடுது. தென் அந்த system.out.println of getAge அப்படின்னு கொடுக்குறப்போ
நமக்கு வந்து 15 அப்படின்றது வந்து அவுட்புட்டில் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பேசிக்கான என்கேப்சுலேஷனுக்கான எக்ஸாம்பிள். தென் வந்து கெட்டர் செட்டர்ஸ்னால உங்களுக்கு இதில் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளுடைய டேட்டா மெம்பர்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக வச்சுட்டு அதை நான் அவுட் சைட் த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இது ரெண்டுத்துக்கும் டைரக்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் இந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே வந்து, அதாவது வெளியே கிளாஸ்க்குள்ளே வந்து நான் இதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சா என்னால் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு ஹெல்ப்பர் மெத்தடோட, அதாவது 2 ஹெல்ப்பர் மெத்தடோட தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் யார்? கெட்டர்ஸும் செட்டர்ஸும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் பார்ட் 2ல் வரும். நன்றி.